டுடே ஜிப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படும் வாக்குப்பெட்டிகள். அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறிய பசில். தேர்தல் பணிகளில் இருந்து 9 அரச அதிகாரிகள் உடன் பணி நீக்கம். யாழில் தகாத உறவு, மனைவியின் கையை பறித்த கணவன். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டிகள் வடக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறவுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 9வது நிறைவேற்றதிகாரம் கொண்ட இலங்கையின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடளாவிய ரீதியில் இடம்பெற இருக்கின்ற தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கே இவ்வாறு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்முறை தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8,60,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்கு 137 நிலையங்களும், அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை 7 மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1,28,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக 2,500ற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகளும் இன்று எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் 40 பேருந்துகளில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடெங்கும் மிக துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. மொட்டு கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு இன்று காலை பயணமாகியுள்ளதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை 3:05 மணிக்கு எமிரோக்ஸ் ஏர்லைன்ஸின் EK649 என்ற விமானத்தில் துபாய்க்கு சென்றுள்ளார். பசில் ராஜபக்ஷ இந்த விமான சேவைக்காக 206 அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பசில் ராஜபக்ஷ துபாய் சென்று பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் எனவும், அவர் அமெரிக்கா செல்வதற்கு எப்போதும் இந்த விமான பாதையை பயன்படுத்துவார் எனவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாளைய தினம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பசில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 9 அரச அதிகாரிகள் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமணசேகர தெரிவித்துள்ளார். குறித்த அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை அதிபர்கள், ஒரு பிரதி அதிபர், 4 ஆசிரியர்கள், பொது சுகாதார பரிசோதகர், சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் 3 வைத்தியர்கள் உட்பட 19 அரச உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என அம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் பிணக்குகளை தீர்க்கும் மத்திய நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து 19 அதிகாரிகளில் 9 பேர் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டவர்களின் வெற்றிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சுமணசேகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் தகாத உறவில் ஈடுபட்ட தனது மனைவியின் கையை கணவன் வெட்டிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் அளவெட்டி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேவேளை சந்தேக நபரின் ஒரு கை போரில் ஏற்பட்ட விபத்தில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி மற்றொரு நபருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் கணவன் இது தொடர்பில் தனது மனைவிக்கு பல தடவைகள் எச்சரித்துள்ளார். சம்பவ தினத்தன்று சந்தேக நபரின் மனைவி வீட்டின் அறைக்குள் இருந்து ரகசியமாக தனது கள்ள காதலனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்த நிலையில் அதனை அவதானித்த கணவன் தனது மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த 41 வயதுடைய மனைவி தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் பார்வையில் 55.5 சுட்டன்கள் பதிவாகியுள்ளன. புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் அதிகரிப்பு உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறை முக்கியமாக பங்களிப்பதாக மத்திய வங்கி கூறுகிறது. மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி காரணமாக இந்த மாதத்தில் மொத்த கொள்முதல் அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு தெஹிவளை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மாநகர சபையில் பணிபுரியும் 45 வயதுடைய நபரொருவரே உயிரிழந்துள்ளார். தெஹிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹளபோவில பிரதேசத்திற்கு இன்று காலை 6:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.